வணக்கங்க. பார்த்தீங்கன்னா தை மாதம் 1ஆம் தேதிங்க, தை 1ன்னுவாங்க பாருங்க. அது வந்து தைப்பொங்கலுங்க. நம்ம கொண்டாட போகிறோங்க. அந்த தை மாதம் பொங்கல் கொண்டாடுறதுக்கு என்ன வாங்கணும்னு சிலர் வந்து தெரியாமல் இருக்காங்க. என்ன காய் வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லைங்க. நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா பச்சரிசிங்க. நம்ம வந்து புழுங்கலரிசி யூஸ் பண்ணக்கூடாது, பச்சரிசிங்க. இதை வாங்கிக்கலாம். பைத்தம்பருப்புங்க, உருண்டை வெல்லம், ஏலக்காய். இது வந்து முக்கியமாக பொங்கல் வைக்கிறதுக்கு இது வாங்கிக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காயின்னு பார்த்தீங்கன்னா மொச்சக்காய், அவரைக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், கருணைக்கிழங்கு, வெள்ளிக்கிழங்கு. காய் வகைகள் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு இது செய்ய வேண்டியக்கூடிய காய்ங்க. இதை வாங்கி நம்ம குழம்பு, பொரியல் இதெல்லாம் செஞ்சுக்கலாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு, பூங்க, தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிக்கணுங்க. இதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்துங்க. பொங்கல்னாவே நம்ம வந்து மஞ்சள் கொத்து தாங்க. அதை வாங்கியே ஆகணுங்க. நடு வீட்டில் வாங்கி வச்சா நமக்கு அவ்வளோ நல்லதுங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக இந்த மஞ்சள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் மஞ்சள் கொத்து கண்டிப்பாக வாங்கிங்க. கரும்பு வாங்கிக்கிங்க. பொங்கல்னா நமக்கு ஞாபகம் வருது கரும்பு வாங்கிக்கலாங்க. மற்றபடி இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம சமைக்கணுங்க. சமைச்சிட்டு பொங்கல் வந்து உங்களுக்கு பானை வாங்க வேணும்னு தெரிஞ்சா பானை வாங்கிக்கோங்க. பானையில் வந்து பொங்கல் வைங்க. அப்படி இல்லை எங்களுக்கு பழக்கலை, எனக்கு செய்ய தெரியாதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் செய்யணும்னு தோணுதோ அந்த பாத்திரத்தில் பொங்கல் வச்சுக்கலாங்க. மற்றபடி நான் சொன்ன காயெல்லாம் வந்து சமைச்சு எடுத்து வச்சு நடு வீட்டில் நம்ம பொங்கல் வைக்க வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தை சொல்லுவாங்க பாருங்க, 4:30 6. இந்த சூரிய உதயம் வெளியே வர்றதுக்குள்ளங்க நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம பொங்கல் வச்சிடணுங்க. அதுதான் நம்ம சூரிய பகவானை வரவேற்கக்கூடிய நேரங்க, நல்ல நேரங்க. அதனால் வந்து அதுக்கு மேற்கொண்டெல்லாம் வைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. அதனால் நம்ம 4:00 6 சூரிய உதயம் வெளியே வர்றதுக்குள்ளே சூரிய பகவான் நம்ம அந்த இதுவோடு வருவார் பாருங்க, கதிரவனோட. அந்த டைமில் நம்ம பொங்கல் பானை வச்சிடணுங்க. அந்த மாதிரி டைமில் அதை வச்சுடுங்க. இன்னும் முக்கியமானு பார்த்தீங்கன்னா இது பொங்கல்னாவே நம்ம கலர் கோலம்னு சொல்லுவோம் பாருங்க. அதனால் இந்த கோல பவுட்ருங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி கோல பவுடர்லாம் வாங்கி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த கலர் கோலம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த பவுடர்லாம் வாங்கி வச்சு தெருவில் அழகாக கோலம் போட்டுருங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வந்து நல்லா சந்தோஷமாக தைப்பொங்கல் கொண்டாடலாங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல்ன்ற பெரும் பொங்கல் தாங்க சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் நிலத்துல பயிர் வேலை செய்கிறவங்க அதெல்லாம் வந்து அந்த பானையை வச்சு பெரிய பெரிய பானையெல்லாம் வச்சு அதை செய்வாங்க பாருங்க. அதனால அது வந்து அவங்களுக்கு பெரும் பொங்கல் சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு சூரிய பகவானை வச்சு கூப்பிடுவாங்க பாருங்க. அந்த சந்தோஷம் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு அதை பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவாருங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் கொண்டாடுங்க. இந்த தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்குங்க தமிழ் ட்ரெடிஷ்னல் லைஃப் பொங்கல் நல்வாழ்த்துங்க. நன்றிங்க.